மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அக்கட்சியின் மகளிரணி செயலாளர் கனிமொழி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து ஆதரவு கேட்டார். சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்கு சென்ற கனிமொழி அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். வைகோவும் கனிமொழிக்கு பதில் மரியாதை செய்தார். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ அனைத்து தொகுதியிலும் மதசார்பற்ற கூட்டணிக்காக பரப்புரை செய்ய விரும்புவதாக தெரிவித்தார். தங்கள் கட்சி சார்பில் 20ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் 22 முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தின் குரலாக, திராவிடத்தின் குரலாக கனிமொழியின் குரல் ஒலிக்கும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். அன்பு தங்கை, என் மீது பாசமும் பரிவும் கொண்ட அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களவையிலே தமிழகத்தின் குரலாக, திராவிட இயக்கத்தின் குரலாக அவரது குரல் ஒலிக்கும்.